இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாட்களிலே தந்தருவாராக. அல்லேலூயா. இந்த காலகட்டங்களிலே எல்லாருக்குள்ளும் எழும்புகிற ஒரு கேள்வி என்னன்னா, தெய்வம் என்று சொல்கிறவர் ஏன் மனிதனாக வர வேண்டும்? அவர் மனிதனாக வர வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். கவனியுங்கள், அவர் மனிதனாக வர வேண்டியதனுடைய அவசியத்திற்கு பின்பதாக இருக்கிற சில காரியங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் அதை எளிதாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த காரியத்தை எழுதின மனிதன் முதலாவது நூற்றாண்டிலே, இன்றைக்கு நம்முடைய ஊர்ல யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மிக உயர்ந்த கலாசாலையிலே கல்வி பயின்றவன். அவனுக்கு ரோம கலாச்சாரத்தின் படியான கல்வியிலே நல்ல ஒரு படிப்பை பெற்றிருந்தான். கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு கல்வியை பெற்றிருந்தான். அவனுக்கு எபிரேய கலாச்சாரத்தின் அடிப்படையான கல்வியும் தெரியும். இந்த மூன்று கல்விகளையும் பெற்ற ஒரு மனிதன் தான் கமாலியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்துக்கு சமமான ஒரு மனிதனிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். அந்த மனிதன் பெயர் பவுல். அவன் எபிரேயன். அவனுக்கு எபிரேய கலாச்சாரம் தெரியும். அவன் ரோமன். அவன் ரோமனுடைய கலாச்சாரத்தை அறிந்திருந்தான். உயர்ந்த ஞானங்களை தேடுகிறவர்கள் அன்றைக்கு கிரேக்க கலாச்சாரத்தையும் அறிந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில அன்றைக்கு இருந்த இந்த உயர்ந்த மூன்று காரியங்களையும் கற்று அறிந்தவன் கமாலியேலுடைய பாதத்திலேயும் அமர்ந்து கற்றுக்கொள்கிறான். அப்படி கற்றுக்கொண்ட அந்த பவுல் வாழ்க்கையின் நோக்கத்தை அறியவே இல்லை. அதுதான் ஆச்சரியம். உலகத்தினுடைய கல்வி எல்லாம் அவனுடைய மூளை அறிவை நிரப்பி இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இருந்த பெருமையை ஏனோ அவன் அறியவே இல்லை. ஒரு நாளிலே அவனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். வந்த மாத்திரத்திலே அதுவரைக்கும் அவன் படித்த கல்வியினால் கிடைக்காத ஒன்று அவனுக்கு கிடைத்தது. அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்தால் பவுலை பார்த்து கேட்டிருக்கலாம், பவுலே, அப்படியானால் இவ்வளவு நாளும் நீ யார் சொன்னதை செய்து கொண்டிருந்தாய்? பவுலை பார்த்து என்ன கேட்டிருக்கலாம்? ஆமா, எல்லா கலாச்சாரத்தையும் படிச்சிருப்பான், யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சிருக்கிறேன், இன்னும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையா? அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு ஒண்ணு கற்றுக் கொடுக்குது. அவன் படித்த கல்வி, அவன் பற்றிருந்த செல்வாக்கு, அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய முடியாதவனாகத்தான் இருந்தான். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? நான் இவ்வளவு படிப்புகளை படித்திருக்கிறேன், இவ்வளவு ஆசையும் ஐஸ்வர்யமும் உள்ளவனாயிருக்கிறேன், இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஒருவேளை நீங்களும் பவுலை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமலேயே கூட ஏதோ ஒரு பாதையை பிரயாணித்துக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களையும் சந்திப்பதற்கு இயேசு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பவுல் ரோமர்களுக்கு, அன்றைக்கு உயர்ந்த ஒரு அரசியல் அதிகாரம் கொண்டிருந்த ரோமர்களுக்கு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் எழுதுகிறான்? இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா கேள்வி? என்ன கேள்வி? மனிதனை தேடி தேவனே ஏன் மனிதனாக வர வேண்டும்? அந்த கேள்விக்கு கேள்வியையும் கேட்டு
அதற்கான பதிலையும் அவன் எழுதுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபத்துல தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்க வேதத்தை திறக்க வேண்டாம், நான் சொல்லும்போது பார்த்தப்போ கவனிங்க. அவன் சொல்றான், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எல்லாரும் மெய் தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாராம் என்றால், அவர் படைத்து வைத்திருக்கிற சிருஷ்டிப்புகள், மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், அவர் படைத்து வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கிற ஜனங்களுக்கு என்ன அறிவு உண்டாக வேண்டுமாம்? இந்த இயற்கையெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறதே, இதையெல்லாம் படைத்த ஒருவர் இருப்பார் அல்லவா, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டுமா? என்ன உண்டாகணும்? ஊட்டிக்கு போகும்போது, குறைந்தபட்சம் ஏற்காடுக்கு போகும்போது, கொடைக்கானலுக்கு போகும்போது, அங்க இருக்கிற மலை காட்சிகளை எல்லாம் ரசிக்கும் போது நம்முடைய சிந்தனையில என்ன வரணும்? இதெல்லாம் படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவேளை நம்முடைய பட்டணத்திலையும் இருக்கிற இந்த சூழல்களை எல்லாம் பார்க்கும்போது, இந்த காலங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள எழுப்ப வேண்டிய பிரதானமான கேள்வி, அப்போ இந்த படைப்பின் தேவன், இந்த சிருஷ்டிகர்த்தா யார்? அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய பராக்கிரமம் என்ன? இதை யோசிக்க வேண்டுமா? நம்ம பாருங்க, டூர்லாம் போனோம்னா அவசர அவசரமா போவோம், அவசர அவசரமா திரும்பி வந்துடும். அதுக்கு நடுவுல டீ கிடைக்குதான் பார்ப்போம், சாப்பாடு கிடைக்குதான் பார்ப்போம். எங்க சிருஷ்டிகரை தேடுறதுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவசர அவசரமா போறோம், அவசர அவசரமா திரும்பிடுறோம். அங்க உட்கார்ந்து போட்டோ எடுத்தோம், செல்ஃபி எடுத்தோம், சிருஷ்டிகரை நினைக்கலையே. இத படைச்ச தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவருடைய சுபாவம் என்ன? ஐயா, எந்த எழுத்தின்படியான வேதாகமங்களோ ஆகமங்களோ ஒரு மனிதனுக்கு தேவையில்லை என்றே ஆண்டவர் கருதினாராம். வேதாகமும் தேவையில்லை, ஆகமங்களும் தேவையில்லை. எதிலேயே கண்டுபிடிச்சிடணும் ஆண்டவர் நினைச்சாரா? சிருஷ்டிப்பிலேயே. தெரிஞ்சுதா? ஆமா, சிலருக்கு தெரிஞ்சது, சிலருக்கு தெரியல. தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்தார்கள் என்று அந்த ரோமர் 1 அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். சிலருக்கு தெரிஞ்சது ஆண்டவர் யாருன்னு, சிலருக்கு தெரியல. ஆனா 2 பேருடைய நடக்கையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கவனிங்க, அப்போ ஆண்டவர் யார் என்று சிருஷ்டிப்பு கற்றுக் கொடுத்தது இந்த மறுக்குலத்திற்கு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் பலவிதமான தியாலஜி, பலவிதமான தியரி எல்லாம் வந்துருச்சு. ஆனா அன்றைக்கு இந்த வேத ஆகமங்கள் எல்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால வாழ்ந்த ஜனங்களுக்கு சிருஷ்டிப்பின் மூலமாக அந்த சிருஷ்டி கர்த்தர் யார் என்கிறதை அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். ஆனால் அதற்கு ஏற்றார் போல, அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழவே இல்லை. அவர்கள் என்ன செய்யல? அப்போ சிருஷ்டிகர் யார் என்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய சுபாவம் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த சுபாவத்தின்படி நாம் வாழ வேண்டியதும் அவசியம். இந்த கால நேரத்துல இந்த ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அவர் யாரு, அவருடைய சுபாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுபாவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் அன்புள்ளவர் என்று அறிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று அறிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். அவர் நீதி உள்ளவர் என்று அறிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் நீதி உள்ளவர்களாயிருங்கள். அவரிடத்திலே என்ன சுபாவம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த சுபாவத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அந்த சிருஷ்டி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு சூழல்ல தான் ஜனங்கள் அவரை தெரிஞ்சது. ஏன்னா வசனத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. பாருங்க, பவுல் இப்படி எழுதுறாரு. 21ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும், ஐயா, சிருஷ்டிப்பின்
சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் யார் என்று தெரிந்தாரா? ஆமா, அந்த பண்டிதர் சொல்றாரு, அவங்களுக்கு தேவன் யார் என்று என்ன செஞ்சுதான் தெரிஞ்சுதான். ஆனா அங்க பிறகு எழுதியிருக்கிறது என்னன்னா, அவர்கள் அவருக்கு ஏற்றாற் போல மாறவில்லை, மாறாக அவர்களுக்கு ஏற்றாற் போல அவரை மாற்றிவிட்டார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஏற்றாற் போல மாற வேண்டிய மனிதன் தனக்கு ஏற்றாற் போல, அவன் பார்த்து வைத்த மீனை போல, அவன் பார்த்து வைத்த பிராணிகளை போல அவரை மாற்றிவிட்டான். அதனால இந்த உலகத்துல ஆண்டவர் யார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் முதலாவது உண்டாகிறது. கவனிங்கள். அப்போ இந்த வேதங்கள் ஆகமங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் யார் என்று தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல மனிதன் மாறியிருப்பார் என்றால் அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியமே என்ன செஞ்சிருக்காரு? அடுத்தது என்ன நடந்தது? இப்ப என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததிகளுக்கு தான் யார் என்பதை எழுதி கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? முதல்ல இயற்கையின் மூலமாக தான் யார் என்பதை அறிந்து கொள்ள நினைத்தார், அது தோல்வியிலே முடிந்திருக்கிறது. இரண்டாவது, அவர் ஒரு பிரமாணத்தை எழுதி அந்த அடிப்படையில் அவர் யார் என்பதை அந்த மனுக்குலத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த சின்ன கூட்ட ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொன்னாரு, நான் பரிசுத்தர், எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்தார். ஆனால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பெற்றவர்களும் அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றாற் போல மாறவில்லை, மாறாக அவர்களும் ஏற்கனவே ஜனங்கள் செய்த தவறை தான் செய்தார்கள். ஏற்கனவே செய்த தவறை தான் செஞ்சாங்க. அப்போ இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் கூட்டத்தார் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஒன்று இயற்கையின் மூலமாக தேவனை அறிந்தும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம். இன்னொன்று அவர் எழுதி கொடுத்திருக்கிற பிரமாணங்களை உடைய ஜனக்கூட்டம். இந்த ரெண்டு ஜனக்கூட்டமும் அவர் எதிர்பார்க்கிறதுக்கு ஏற்றாற் போல, அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்தார்களா என்றால் வாழவில்லை என்று அவன் எழுதுகிறான். வாழதான் என்ன செஞ்சிருக்குது? அதை சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது பாருங்க. இப்போ புதிய ஏற்பாடோ பைபிளோ நீங்க கையில வச்சிருக்கிறவங்க உங்களுடைய பைபிளை திறந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனை தேடுகிறவன் இல்லை. No one seeks God. ஐயா, சிருஷ்டிப்பின் மூலமாய் தேவன் யார் என்று அறிந்தவனும் தேவனை தேடவில்லை. அவர் யார் என்பதை எழுதி கொடுத்திருந்த பிரமாணங்களை பெற்றிருந்த ஜனங்களும் தேவனை தேடவில்லை. அங்கே எழுதி இருக்குது, தேவனை ஒருவனும் தேடவில்லை. இப்போ இங்கதான் நமக்கு அந்த கேள்விக்கான பதில் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் யார் தேட வேண்டும்? கவனிங்க, ரெண்டு நண்பர்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ள இருக்கிற உறவு சரியாக இருக்க வேண்டுமானால் ஒன்று இரண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்ளணுமா? இப்போ ஒருத்தர் எப்பவுமே தொடர்பு கொள்கிற கண்டிஷன்லயே இல்லை. பைபிளை பத்தி தேவனை தேடுகிறவன் உங்களுடைய ஒரு நண்பர், அவர் உங்களை தேடுறதே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாள் போன் எடுத்து போன் பண்ணி இவன் இருக்கிறானா இல்லையா பார்த்துவோம். நேர்ல பார்க்கும்போது பயங்கரமா சொல்றான், ஆனா உண்மை இல்லையே, தொடர்பு இல்லையே, என்ன தேடுற மாதிரி தெரியலையே. தேடுவோமா? சொல்லுங்க, தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? நீ தொடர்பு கொள்வதற்கு நிறைய சாதனங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப தொடர்புகளை முயற்சிக்கிறீங்க. முதல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கலாம், அடுத்தது ஒரு போன் கால் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அதற்கெல்லாம் அட்டென்ட் பண்ணலன்னா நீங்க என்ன செய்வீங்க? போவீங்களா போக மாட்டீங்களா?
சொல்ல நினைக்கிறாங்க, எதுக்கு போகணும்? நான் உங்களுடைய மனைவியையோ கணவனையோ தேடி போகிறத சொல்லல, நண்பனை தேடி போறத சொல்றேன். யாரை தேடி போறது? அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்த ஜனங்கள் பிரமாணத்தை பெற்றிருந்தார்கள், தேவனை தேடவில்லை. சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் யார் என்று அறிந்திருந்தார்கள், தேவனை தேடவில்லை. தேவனை தேடாத ஜனங்களை தேடி என் தெய்வம் வந்தார். ஏன் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார்? என்னை தேடி இயேசு ஏன் வந்தார்? நான் தேடல, என்னை தேடி வந்தார். நான் சொன்னேன் இல்லையா, பவுல் எல்லாம் படிச்சிருக்கிறான், தேவனை தேடல, பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறான். அவனை தேடி அவர் வந்தார். எப்படி வந்தாரு? இதை தள்ளி விட்டார். என்ன வித்தியாசமா தேடுறாரு? ஆமா, அவனுக்கு அந்த மிருகத்தில் உட்கார்ந்து பயணம் போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேடி வருவது வித்தியாசமா இருக்கிறது. எப்படி? ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது. ஏனையா கிறிஸ்தவர்கள் தனிமையில் இருப்பவர்களை தேடி போகிறார்கள், ஏன் மருத்துவமனையில் இருக்கிறவங்களை தேடி போறாங்கன்னா, அப்பதானே சொன்னா கேட்கலீங்க இல்லையா? நீங்க எப்படின்னு தெரியல, நான் அந்த கேட்டகரியில தான் இருந்தேன். நல்லா இருக்கும்போது இயேசு நல்லவன் இருந்துட்டு போறாரு, நான் கெட்டவன் சொல்லலையே. இருக்குங்களாங்க. இந்த 25ஆம் தேதி உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் மீட்பர், நான் ரட்சகர். கேட்டா, புரிஞ்சா, பணிந்து கொண்டா, தொழுது கொண்டா நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு. இல்ல பவுல மாதிரி அதெல்லாம் என் காதுல கேட்காது, நான் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போனான். திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். விழுந்த கையால தான் அடிபடுன்னு பார்த்தா அவனுக்கு கண்ணு தெரியும். யோசிச்சு பாருங்க, நல்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு கண்ணு தெரியலன்னு அவன் பப்பரம் பண்ண அப்பதான் தேடுறான் பக்கத்துல இருக்கிற ஆளெல்லாம், எங்கடா போனீங்க? அதுவரைக்கும் படித்திருந்த படிப்பு அவர்களை மதிப்பதற்கு தெரியவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. இப்போ யாராவது கை கொடுத்தா போதும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஒரு ஆபத்தில் இருக்கும்போது யாராவது கொஞ்சம் ஜெபம் பண்ணா பரவாயில்ல, யாராவது கொஞ்சம் கூட உட்கார்ந்துருந்தா பரவாயில்ல, யாராவது இந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆறுதலா பேசினா பரவாயில்ல. கவனிங்க, அப்ப அதுக்கு முன்னால உங்களுடைய கனவு தட்டப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னது உங்க காதுல விடல, அதனால கொஞ்சம் ஹார்டா பேச வேண்டி இருக்குது அவருக்கு. தேவனை தேடி வருகிறாராம். சரி, சவுலை சந்திப்போது அவர் அப்படி தேடி வந்தார். இந்த மனுக்குலத்தை தேடி எப்படி வந்தார்? ஏன் அவர் தேடி வரணும்? அதுக்கு காரணங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்துல எல்லாரும் வழிதப்பி. எல்லாரும் வழிதப்பினா என்ன அர்த்தம்? சிருஷ்டிப்பின் மூலமாக தேவனை அறிந்தவனும் அறியாதவனும், நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் தேவன் யார் என்று அறிந்தவனும் அறிந்தபடி நடக்காததினாலே எல்லாரும் கெட்டு போனார்களாம். கெட்டு போனதுக்கு என்னையா காரணம்? அப்படி என்ன இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வேதத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பாவம்னு சொல்லி, அதுக்கு பேர் என்ன சொல்லி இருக்குது? பாவம். நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறேன், எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து கிறிஸ்தவ பாடல் தான் பாடுறேன், பைபிள் தான் படிக்கிறேன், சர்ச்சுக்கு தான் போறேன், என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்க போது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தேவன் யார் என்று உனக்கு தெரியாவிட்டால், அவருடைய சுபாவத்தை உடையவனாக நீ இல்லாவிட்டால், உன்னுடைய தலையிலிருந்து உன் கால் வரைக்கும் பிரச்சனை நிறைய இருக்குது. எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கலாம்? தலையிலிருந்து கால் வரைக்கும். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஸ்கேன் சென்டர்ல போய் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தா நமக்கு
நம்ம பாவத்தினுடைய காரியங்கள் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. ஆனா இங்க எழுதிருக்குது தொண்டை, நாவு, உதடு, வாய், கால்கள், கண்கள். இதெல்லாம் எழுதிருக்குது. பைபிள் திறந்து வச்சிருக்கிறவங்க பாருங்க 13ஆம் வசனத்துல தொண்டை, நாவு, உதடு, வாய், கால்கள், கண்கள். ஐயா, ஒரு மனிதன் பாவத்தின் விளைவாக எல்லா அவயவங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறானா? ஒரு அவயவத்தை சொல்றேன், அந்த வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. எந்த மனிதன் மெய் தேவனை அறியவில்லையோ அந்த மனிதன் பாவத்தினாலே அவனுடைய வாய் என்ன பேசுறதுன்னா, என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வேலை இருந்தாலும் சில தருணங்கள்ல என்ன சொல்றான், எதுக்கு தான் இந்த உலகத்துல உயிர் வாழணும்? உனக்கு என்னையா பிரச்சனை? நல்ல வீடு இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறா, நல்ல கணவன் இருக்கிறா, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறா, நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, ஏன் வந்து கொள்கிற? இல்லைங்க, வெறுத்து போச்சு. என்ன பண்ணலாம்? செத்துலாம் போல் இருக்கு. நல்லா படிச்சிருக்கிற, ஏன் உன் வாயில இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பேசுறீங்க அப்படின்னு கேட்டா பவுல் சொல்றாரு, அதுக்கு பிரச்சனை எங்க இருந்து வந்திருக்குன்னா பாவத்திலிருந்து வந்திருக்கு. தேவனை அறியாதவன், தேவனை பணிந்து கொள்ளாதவன், அவன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் கசப்பு. என்ன கசப்பு? என்னைக்கோ யாரோ பஸ்ல ஒரு ஆள் காலை மிதிச்சா கூட உள்ள இருக்கு. இனி பஸ்ல ஏறினா எவன் காலையா நம்மளும் மிதிச்சிடணும். தெரியாதவன் செஞ்ச பாவத்துக்கு அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிறவன் செஞ்சதெல்லாம் மறக்கவா செய்வோம்? நம்ம உள்ள வச்சுட்டே இருக்கோம். இருடா, எங்க போயிருக்கிறேன், நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன், நான் பெரியவனாகிட்டே இருக்கிறேன், வருவேன். இருக்குங்களா? உள்ளத்துல கசப்பு, பகை, வெறி ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு எடுத்துடணும். ஆனா அதுக்கு தைரியமும் இல்லை. வெறிய செயல்படுத்தணும்னு என்ன வேணும்? அடிக்கணும், இல்லைன்னா வெட்டணும், குத்தணும். அதுக்கும் பயம். என்ன பண்றது? ரகசியமா குழி தோண்டி இருக்குது. ரகசியமா குழி தோண்டி அப்படி முழு குடும்பத்தையும் உள்ள இறக்கிறது. இருக்குங்களா? ஐயா, உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் உன்னுடைய வாய் சாபத்தையும் உன்னுடைய இருதயம் கசப்பையும் உடையதா இருக்கிறது. உனக்கு தெய்வ பயமே இல்லை. 18ஆம் வசனத்தில் இருக்கு, அவருடைய கண்களுக்கு உண்பதாக என்ன இல்லை? சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பது உனக்கு தெரிவதில்லை. ஏன்னா உன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தினால உன்னுடைய அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உன் வாய் பாதிக்கப்பட்டிருக்குது, உன் தொண்டை பாதிக்கப்பட்டிருக்குது, உன்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது. அது கேன்சரா இருந்தா பரவாயில்ல, அதை கூட சுகமாக்கிடலாம். அதை காட்டிலும் கொடிய ஒரு வியாதி தாக்கி இருக்குது. நீ நினைக்கிற நான் நல்லா தானே இருக்கிறேன். ஆமா, உண்மைதான். எல்லாருக்கும் முன்னாடி குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு வரும்போது நல்லா தான் இருக்கிற. நீ தனியா இருக்கும்போது எப்படி இருக்கிற? தனியா இருக்கும்போது எப்படி இருக்கிற? இந்த ஜெப வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற நினைவுகள் என்ன? நல்லதா கேட்டதா? அதுக்கு காரணம் பாவம்னு வேதம் சொல்லுது. அதுக்கு காரணம் என்னவா? அப்போ தேவனை தேடுகிறவனும் இல்லை, அவன் தேவனை தேடக்கூடாதபடிக்கு தடையாக இருப்பது அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். ஏன் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்றால், தேவனை தேடுகிறவனாக அவனை மாற்றுவதற்காகவும் அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அதனால தான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஐயா சுவிசேஷம் சொல்றீங்களே, ஏன் மதம் மாத்துறீங்க? ஐயா நான் மதம் மாத்துறேன். மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவர் அல்ல. மனிதன் தேவனை அறியாதவனாக, உணர்வற்றவனாக, தன்னை படைத்த சிருஷ்டிகர்
அவனை தேடி சிருஷ்டிகர் மனிதனாக வந்தார். அவர் பெத்லகேமிலே பிறந்திருந்தாலும் அவர் சிருஷ்டிகர் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஜீவன் பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த ஜீவனோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியம் உங்களுக்கு ஒன்பதாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. நீயும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டால் உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். கவனிங்க, அப்போ மனிதனை தேடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. நீ அவரை தேடல, தேடணுங்கிற எண்ணமும் உனக்குள்ள இல்லை. தேவனை அறிவதற்கான வாய்ப்புகளை தருணங்களை தந்தும் அதை நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவே இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார், தன்னை பலியாக கொடுத்தார். அவருடைய விலையே பெற்ற ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து திரும்பவும் தேவனை தேடுகிறவனாக மாற்றி விடுகிறது. நான் ஹாஸ்டல்ல படிச்சேன். 4:30 மணிக்கு எங்களுக்கு அலாரம் அடிக்கும். ஆனா எங்க காதல் எல்லாம் விடாது. 5 மணிக்கு எங்க வார்டன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பட்டக்ஸ்ல வந்து போடுவாரு. அது எங்க காதல நல்லா கேட்கும். நான் சொல்ற புரியுதா? 4:30 மணி அலாரம் என்ன செய்யாது, கேட்காது. ஏன்னா 500 பேர் இருந்த ஹாஸ்டல். ஒரு அடி போட்டவன 5 மணிக்கு எழுப்பி பிரஷ் பண்ணி குளிக்கணும். இப்போ அந்த அலார சத்தத்துல எழுதுறோமோ இல்லையோ கண்டிப்பா விழுறா. யாருக்காவது ஒருத்தவங்க தான் போதும், எல்லாரும் எழுப்பிடுவோம். சிலருக்கு அலாரம் அடிச்சு ஆண்டவர் எழுப்புறாரு, சிலருக்கு 2 கொடுத்து போடுறாரு. நான்லாம் அடி வாங்கி எழுப்பினாரு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பேசிட்டு இருக்கிறாரு. நீ தேவனை தேடுகிறவனாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல 4 சுபாவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 2, உணர்வுள்ளவன் இல்லை. 3, தேவனை தேடுகிறவன் இல்லை. 4, நன்மை செய்கிறவன் இல்லை. எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். அந்த மனிதன் உணர்வுள்ளவனாக மாற்றப்படுகிறான். அந்த மனிதன் தேவனை தேடுகிறவனாக மாற்றப்படுகிறான். 5 மணிக்கு அடி வாங்கி எழும்புனா இப்போ 3 மணிக்கு எழும்புறேன். எதுக்காகனா தேவனை தேடுவதற்கு. அடிச்சா கூட எழும்ப முடியாத மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனை தேடுவதற்காக அதிகாலமே எழும்புகிறார்கள். இதெல்லாம் அறிகுறி. அதனாலதான் ரட்சிக்கப்படாத கணவனுக்கும் மனைவிக்கு எரிச்சல் ஆகுது. என்ன இவன் காலையில உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருக்கான். ஒண்ணும் இல்லை பிரதர், அவள் தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயமாக மாற்றப்பட்டிருக்கிறாள். ஆகவே தேவனை தேடுகிறாள். நீ பாவத்தில் இருக்கிறாய். ஆகவே உனக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இல்லை. இருக்கிறீங்களா? அப்போ காலையில கர்த்தரை பாடுகிற சத்தம் உனக்கு தூக்கத்தை கெடுக்குதுன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அது சந்தோஷத்தின் சத்தம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் அனுபவிக்கிற சத்தம். அப்போ நாங்க அமெரிக்காவுக்கு இந்தியாவை அடகு வைக்கிறதுக்காகவும் சுவிசேஷத்தை சொல்லல. வெளிநாட்டுல கொள்ளையடிச்சு போன பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல. நாங்க பிரசங்கம் பண்றதுக்கு காரணம், உன்னை படைத்த தெய்வம் நீ அவரை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்க வேலை என்னன்னா, நீ அவரை தேடிச்சனா என் வேலை முடிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். என்ன ஊழியம்? இப்பொழுது சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை நீ விசுவாசித்து அந்த சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் நீ உணர்வுள்ளவனாக மாறிவிடுவாய், தேவனை தேடுகிறவனாக மாறிவிடுவாய். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எனக்கு வேலை இல்லை. நீ ஆச்சு, அவராச்சு. உங்களை என்
கஸ்டடிக்குள்ள வச்சு உன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை முன்னே நிறுத்தவில்லை. மாறாக உன்னை தேவனை தேடுகிறவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தேவ சபையிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில என்ன நினைப்போட என்ன சிந்தையோடு இந்த இடத்துல வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாமல் இருந்தீர்களானால் நீங்கள் நீதிமான் அல்ல, உணர்வுள்ளவர்கள் அல்ல, தேவனை தேடுகிறவர்கள் அல்ல, நன்மை செய்கிறவர்கள் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்களானால் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள். எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறானோ அந்த மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். அந்த மனிதன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாய் மாற்றப்படுகிறான். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாகிலும் நன்மை செய்வதற்கு இந்த உலகத்தில் சுற்றித் திரிகிறான். என்னுடைய சுபாவப்படி ஒரு வியாபார இருதயம் உடையவன் நான். இந்த உலகத்தை எப்படி லாபமாக்கிக் கொள்ளலாம் என்கிறதுல எனக்கு தீவிரமான சிந்தனை உண்டு. ஆனால் என்னை தேடி என் இயேசு வந்தபோது என்னுடைய வாழ்க்கையில வந்த பிரதான மாற்றங்களில் ஒன்று, எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி விடுவதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஏனையா கிறிஸ்தவர்கள் தன்னுடைய மேன்மையான ஸ்தானங்களை உணர்கிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா, பவுல் என்கிற மனிதன் அவன் சொல்லுகிறான், லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். எது அவனுக்கு லாபமாய் இருந்தது? அவன் கற்று வைத்திருந்த கலாச்சாரியின் படிப்பு. அவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இயேசு என்கிற அந்த மெய் தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொண்டானால் அதற்கு பிறகு அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. ஏன்னா அவனுக்குள்ள என்ன வருது? தேவனை தேடணும். சிலர் கேட்கிறாங்க, ஏன் காலையிலே ஜெபம் பண்றீங்க? ஏன் ஞாயிற்றுக்கிழமை சத்தம் போடுறீங்க? நீயும் தேவனை தேட ஆரம்பிச்சுட்டா இந்த கேள்வியே கேட்க மாட்டேன். இந்த மனுக்குலம் தேவனை தேடுகிறவர்களாக மாறிவிட்டால் இந்த கேள்விக்கே இடமில்லையா? அப்போ இந்த சிலுவை அடையாளம் தான் எங்க இருந்து வந்துச்சு? கிறிஸ்தவ மதம் சொல்றாங்களே, அதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்கிற அரசியல் சட்டம் கொண்டு வந்தது, பைபிள் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தது? வேதாகமத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ மதம் என்று இல்லை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் இயேசு என்கிற அந்த மெய் தேவனை தேடுகிறவர்களாக மாற வேண்டும் என்பது மாத்திரமே. நம்ம ஊர்ல இருக்கிற அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்குது, அதுக்கு வித்தியாசமான பெயர்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த வேதத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அவங்கதான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே தவிர பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் எந்த அடிப்படையில் சொல்றதுன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள், ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை தேடி, உன்னை தேடி ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்றால், நீ பாவத்தின் நிமித்தமாய் தேவனை தேடுகிறவனாக இல்லை, அதனால் உன்னுடைய தகப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த டாபிக் வந்துறேன். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிருக்கிற ஒரு பிள்ளை வர தாமதித்து விட்டால் தகப்பன் என்ன செய்வான்? தேடுவானா? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சிறுவனாக இருக்கும்போது சைக்கிள் எடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அவங்க கணக்கு போட்டு பார்த்தாங்க, இவ்வளவு நேரம் ஆகும், திரும்பி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், ஆழக்கானமே. உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தம்பியை, ஒரு அண்ணனை எழுப்பி சைக்கிளை கொடுத்து போய் பார்த்துட்டு வா. நான் அங்கிருந்து பாட்டு பாடிட்டே வரேன். எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்பவே ஒரு பாட்டியம்மா சொல்லிச்சு, நீ பிரசங்கியாரா தான் தம்மா இருவேன். நல்ல கவனிங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை வர வேண்டிய நேரத்திற்கு வராவிட்டால் தேடுகிறான் அல்லவா?
உன்னையும் ஒரு தகப்பன் தேடுறாரு. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன் நீ படித்திருக்கிற படிப்பு, நீ படித்து வைத்திருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் நீ பெற்று அனுபவிக்கிற அநேக காரியங்கள் அவரை நீ தேடுவதற்கு மனமற்றவனாக உன்னை மாற்றி வைத்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உன்னுடைய இதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். அந்த சிருஷ்டிகளுக்கு நீ செவி கொடுத்தால் உழைத்துக் கொள்வாய். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னதை கேட்கலன்னா சில நேரத்தில் தள்ளி விடுவாரு. தள்ளி விடும்போது கை கால் தான் போகணும்னு அவசியம் இல்லை. பவுல மாதிரி கண்ணும் போகலாம். கேட்குறீங்களா? எப்படி ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனம் இருக்கிறதோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் எப்பொழுதும் அவருடைய இருதய கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறார். ஏதோ 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன், அதனால இயேசு என்னை தேடி வந்தாரா? இல்லையா, நீ வேலை செய்யற இடத்துல எல்லா நேரத்திலையும் உன் கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் உனக்கு கேட்கறதே இல்லை. சிலருக்கு ஆபத்துக்கள் வரும்போது தான் கேட்கிறது, சிலருக்கு தனிமையான நேரத்தில் மாத்திரம் தான் கேட்கிறது, சிலருக்கு உயிர் பயம் வரும்போது தான் கேட்கிறது, சிலர் மரணத்துக்கும் தங்களுக்கும் சில அடி தூரங்கள் மாத்திரம் இருக்கும்போது மாத்திரமே கேட்கிறது. அப்படி ஒரு பொல்லாத இருதயம், பொல்லாத நிலைமை உங்களுக்குள் வந்துவிடாதபடிக்கு நீங்கள் தேவனை தேடுங்கள். இரண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் தடுமாற்றங்கள் ஏன்? முதல் செஷன்ல நான் பேசினது இயேசுவை அறியாதவர்களுக்கு. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சியா, சபைக்குள்ள வந்துட்டோம், ஆனா ஒரே தடுமாற்றமா இருக்குது. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, வீட்டுக்கு போனா சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தா, மற்ற சபையில் இருக்கிற விசுவாசி எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதே அப்படின்னு கேட்டா அதை விளக்குறதுக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பயன்படுத்தலாம். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தின ஒரு பரலோகத்தின் முறை. அந்த படத்துல பாருங்க, முதல்ல வெளியில ஒரு அவுட்டர் கோர்ட் இருக்குது, ஒரு சுவர் இருக்குது, சுற்று சுவர் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு வாசல் இருக்குது. எத்தனை வாசல் இருக்குது? ஒரே வாசல். அந்த வாசல் வழியா உள்ள போனா முதல்ல இருக்கிறதுக்கு பேரு பலிபீடம். முதல்ல இருக்கிறதுக்கு பேர் என்னது? பலிபீடம். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா வெண்கல தொட்டி. அந்த இடத்துல ஒரு அது ஓப்பனா இருக்கும், அங்க வேற எந்த மறைவும் இருக்காது. அதை தாண்டி உள்ள போனா ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்துக்குள்ள ரெண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இடது கை பக்கத்துல குத்துவிளக்கு இருக்குது, வலது கை பக்கத்துல சமூகத்தப்ப மேஜை இருக்குது, முன்னால தூவவிடம் இருக்குது. அதை தாண்டி போனா அங்க மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இது நான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசுறதுனால நான் வேதத்திலிருந்து பேசுறேன். கவனிங்க. இப்போ தேவனை தேடுகிற மனிதர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுவிசேஷத்தில் அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். அழைப்பு அழைப்பை கேட்டு செவி கொடுக்கிறதுக்கு ஓடி வந்தா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அங்க என்ன இருக்குது? சுற்றுச்சுவர் இருக்குது. என்ன இருக்குது? வேதம் அதை எப்படி சொல்கிறது என்றால், அது பாவத்தின் நிமித்தமாய் உண்டான பகை என்கிற சுவரம். அதுக்கு பேர் என்னது? Our sin separates us. நம்முடைய பாவம் நம்மை என்ன செஞ்சிருக்கிறது? பிரிச்சு வச்சிருக்கிறது. இப்போ அந்த பாவம் என்ற ஒரு சுவர் எனக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளும்போதுதான், அதை புரியும் போதுதான் அந்த மனிதன் வாசலை தேடுவான். எதை தேடுவான்? ஒருவேளை முதல் பகுதியில உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். வந்தா முதல்ல
சந்திக்க போகிற காரியம் என்னன்னா சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவரை இயேசு மாத்திருக்கிறார். 2 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:21. இன்னொரு 2 கொரிந்தியர் 5:8. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும். இருங்க இந்த ஆண்கள் பகுதியில் யாராவது வாசிங்க இந்த வசனத்தை. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் பாவத்தினால் உணர்வற்றவனாக தேவனை தேடாதவனாக இருக்கும்போது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அவன் அந்நியன், துர்க்கிரியைகளினாலே மனதில் எப்படி இருந்தானா? சத்துருக்களாக இருந்தான். இப்ப என்னவா மாற்றப்படுறானா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:18. 18வது வசனம். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் தம்மோடு என்ன செய்தாரா? ஒப்புரவாக்கினாரா. அழைப்பை கேட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் வந்தவருக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உனக்கும் சிருஷ்டி கர்த்தாவுக்கும் நடுவாக இருந்த அந்த பாவ சுவரை இயேசு தகர்த்திருக்கிறார். இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? அப்படின்னா சுவர் இல்லையா? சுவர் இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலுக்கு இயேசு சொல்றார், நானே அந்த வாசல். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9. நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவ்வளவுதான் போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு என்கிற வாசலின் வழியாக பிரவேசிக்க வேண்டும். இயேசு என்கிற வாசல் மூலமாய் இப்ப உள்ள வந்தாச்சு. இப்ப என்ன வந்தாச்சு? உள்ள வந்தா பலிபீடம் இருக்கிறது. என்ன இருக்குது? அங்கே கிறிஸ்து தன்னை பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். அங்கேதான் அந்த பலிபீடத்திலே தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி துவக்கமாகிறது. அவர் தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். 2 விதமான நோக்கங்களுக்கு. ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் எனக்கும் தொடர்பற்றவராக இருந்தபோது தொடர்புபடுத்துவதற்கான காரியம், அல்லது ஏற்கனவே நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனோடு இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காகவும் பலி இயேசு கிறிஸ்து என்கிற பலி. 2 விதமான நோக்கம். என்னெல்லாம்? ஒன்று, தேவனுக்கும் எனக்கும் உறவு இல்லாத போது அந்த உறவை ஏற்படுத்துவதற்கான பலி. 2வது, அந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கான பலி. அதை தாண்டி உள்ள வந்தா அங்க வெண்கல தொட்டி இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றை குறிக்கிறது. அது இன்னமும் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. கவனியுங்கள். இப்போ ரட்சிக்கப்படாத மனிதர்கள் இந்த வாசலுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு திரும்பவும் சுவிசேஷம் சொல்லப்படலாம் அல்லது சொல்லப்படாமலும் இருக்கலாம். இப்ப உள்ள வந்தவங்களுக்கு, அந்த பலிபீடத்தின் நேர்மையை அனுபவித்தவர்களுக்கு, அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை அனுபவித்தவர்களுக்கு வெளியே இருக்கிற உலகமும் தெரியும். எங்க இருக்கிற உலகம் தெரியும்? அங்க பட்டாசு வெடிச்சா வானத்துல தெரியும். அங்க ஒரு தூவம் போட்டா இங்க இருந்து பார்த்தா தெரியும். வாசல் பக்கத்துல இருக்கிறதுனால சில நேரத்தில் அப்படியே போய் அங்கேயும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கும் என்ன இருக்குது? உலகம் உன் அருகில் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்.
நீ சபைக்குள்ள வந்திருக்கிறாய், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான இரட்சகரை நீ அறிந்திருக்கிறாய். ஆனா இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் உன் கண்ணுக்கு என்ன செஞ்சுட்டே தான் இருக்குது. அதுக்கு நடுவுல இன்னொரு சம்பவம் இருக்குது. உள்ள பலியினுடைய புகைகள், பலியினுடைய புகைகள் அதுவும் இருக்குது. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்த உடனே அவனுக்கு சர்ச்சுக்குள்ள வரும்போது இங்க பலியினால் கிடைத்த மேன்மைகள் தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் மூலமாய் தனக்கு கிடைத்திருக்கிற மேன்மை தெரியுது. வெளியில போகும்போது எதுவும் தெரியுது. ஏன்னா அங்க வானம் திறந்திருக்குது. என்ன திறந்திருக்குது? இருக்கிறீங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, அந்த செவருக்கு இந்த பக்கம் இருக்கும், அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுது? அங்கே மனதிலே சத்து, இங்கே குற்றமற்றவன். வேதம் எப்படி பிரிச்சு காட்டுச்சு? வாசிங்க, ஞாபகம் இருக்கா? கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த ஆமா, அந்த வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்ம சொந்தக்காரன் எப்படி இருக்கிறான்? உள்ள இருக்கிற நம்ம எப்படி மாற்றப்படுகிறோம்? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும். ஆமா, இப்போ ஆக்கினை தீர்ப்புகளாக தப்பி உள்ள இருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற செலிப்ரேஷன் இங்க தெரியுது. ஆனா அங்க இருக்கிறவங்க இங்க வந்து அனுபவிக்க முடியாது. அங்க இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. ஆனா உள்ள இருக்கிற கிறிஸ்தவனுக்கு வெளியே நடக்கிற காரியங்கள் சில நேரத்தில் ஒரு ஈர்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வானம் திறந்திருக்கிறது. ஆனா கிறிஸ்தவம் என்பது அங்கே இல்லை. பலி துவங்கின பலிபீடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள பிரகாரத்திலேயே நிற்கிறது கூடல, அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் கொண்டு போயிருக்கிறார். அங்க கொண்டு போனா அங்க மேல மூடி இருக்குது. இது ஒரு புது அனுபவம். அங்கே வெளிச்சம் வானத்தின் அங்கே வெளியிருந்து வரக்கூடிய சூரியனின் வெளிச்சம் அல்ல, அங்கே இருக்கிற வெளிச்சம் என்னன்னா குத்து விளக்கு. இயேசு சொல்றார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஜீவ அப்பம் நானே. அங்கே தூபங்கள் இருக்கிறது. அடுத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது வெளியில நின்றுட்டு இருக்கும் போது அந்த வானத்துல பார்த்த வான வேடிக்கைகள்லாம் இவன் கணக்கு தெரியாது. எதுதான் தெரியும்? நான் மூடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் தெய்வத்தையும் குறிக்கிற பத்திரைகள். உள்ளே அவர் வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை மாத்திரமே பார்த்து அவருடைய அப்பத்தை புசித்து அவரோடு உறவாடி வாழ்கிற அடுத்த கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ சில நேரத்துல வெளியே போறதுக்கு ஆசை வரலாம். ஏன்? அந்த நல்ல செலிப்ரேஷன் மோடு. என்ன செலிப்ரேஷன்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே, அல்லது என்னை சாபத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார் சொன்ன உடனே, தேவனோடு உறவு வந்த உடனே ஆண்டவரை பாடி துதிக்கலாம், நல்ல டான்ஸ் ஆடலாம். அந்த பிரகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முன்னே நான் சத்துருவாய் இருந்தேன், இப்பொழுது நான் குற்றமற்றவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த குத்து விளக்கு என்கிற வெளிச்சத்துல மட்டுமே வெளிச்சத்தை பார்க்கிறவனுக்கு இந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சூரிய வெளிச்சம் குத்து விளக்கின் வெளிச்சத்துல நடக்கிற உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை தரலாம். ஈர்ப்பு தரலாம் என்ன அர்த்தம்? அங்கே இருக்கலாமா? இங்கேயே சுவிசேஷ பிரசங்கத்தையே கேட்டுட்டு இருக்கலாமோ? இங்க என்னடா ஜீவப்போங்கிறாங்க, இங்க என்னடா ஜெபங்கிறாங்க, தூபங்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வேற இருட்டா இருக்குது. அங்க எல்லாம் இருந்தது. சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் வெளியில போற எல்லாம் எனக்கு தெரியுது. கவனிங்க, அங்க ஜெப தூபத்துக்கு அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம்.
ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். வெளியே இருக்கிற ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, அங்கே குத்து விளக்குல இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். யோவான் 8:12. அடுத்தது அங்க இருக்கிற சமூகத்தை பரிசேவ யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே. இப்போ விசுவாச வாழ்க்கையினுடைய அடித்த படியில இயேசு சொல்றாரு, நான் தான் வெளிச்சம், நான் தான் அப்பம். இவ்வளவு நாள் உலகத்தையே நம்பி வாழ்ந்தாச்சு, சொந்த பந்தத்தெல்லாம் நம்பி வாழ்ந்தாச்சு, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தெல்லாம் நம்பி வாழ்ந்தாச்சு. இவர் கூப்பிட்டாரேன்னு உள்ள வந்தா இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே, என்னை புசித்தால் நீ உயிர் வாழலாம். மனுஷன் பட்டியலிலே போட்டுக் கொள்றாரு. மன்னா எங்களுக்கு திருப்தியா இல்லை. நல்ல கவனிங்க, பிழைத்து பெருக வேண்டும் என்பதற்காக ஜனங்களை பசியினாலே வருத்தி அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு ஜீவ அப்பமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ பிழைத்து பெருகுவதற்கு உன்னுடைய விசுவாசத்தினுடைய அடுத்த படிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா உனக்கு எதுதான் பிடிக்குதுன்னா அங்க பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். எப்படி? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. என்ன பாஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி பாடிட்டு இருக்கிறாரு, அப்படிலாம் பாடினா எப்படி நல்லா இருக்கும்ல, அப்படிலாம் தோணும். அங்க முடியாது, என்ன செய்ய முடியாது. பாடக்கூடாதுன்னு இல்ல, பாட தோணாது. ஏன்னா உள்ள நடக்கிற ட்ரைனிங் அப்படி. அவர் தான் வெளிச்சமா, அவர் தான் அப்பமா, அவர் சமூகத்துல நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா. அப்போ அங்கே இருக்கும் போது என்னுடைய மனநிலைமை அனுபவித்த காரியங்கள் வேறு, இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு. ஆனால் இப்பொழுது நான் தேவனை நெருங்கிக் கொண்டே இருக்கிறேன். We are closer to God. அதோட இருந்தா பரவாயில்ல. அடுத்த கட்டம் மகாபரிசுத்த ஸ்தலம். அங்க இருந்த வெளிச்சமும் இல்லை. வெளியே சூரிய வெளிச்சம், அடுத்தது அங்கே இருந்த குத்துவிளக்கின் வெளிச்சம், உள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தரே வெளிச்சம். சூரிய வெளிச்சத்துல பழகின கண் குத்துவிளக்கின் வெளிச்சத்துல பழகும் போது தடுமாறுது. குத்துவிளக்கு வெளிச்சத்துல பார்த்து பழகின கண்ணு இப்போ கும்முருட்டுல விட்டா தடுமாறுது. அங்க கிறிஸ்துவே வெளிச்சம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறதுக்காகவா? குத்துவிளக்கு வெளிச்சத்தில் நிற்கிறதுக்காகவா? அல்லது அவரே உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருப்பதற்காகவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு சபைக்குள்ள இருக்கிற இடத்துல ஒரு சிலர் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சிலர் நட்சத்திர வெளிச்சத்தில் பழகினவங்களா இருக்கலாம், ஒரு சிலர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவரே அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கலாம். இந்த புரிதல் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்குள்ள என்ன தடுமாற்றம் வராது. சூரிய வெளிச்சத்துல நிறைய பேருக்கு என்னன்னா கர்த்தரே வெளிச்சம் சொல்லி உள்ள கூட்டு காத்துக்கிறாரு, இவன் வெளியே பார்த்துக்கலாம். அடுத்த கை வச்சு உங்களை தான் சொல்றாங்க, என்ன பாஸ்ட் லைட் போடல, உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு, அவர் தான் வெளிச்சமா, அவர் தான் வெளிச்சமா. நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு ஏன் பலியாய் போனார்? பலியாய் தன்னை தந்தார். வாசிங்க எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்தில்
பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் எங்க ஊழியம் செய்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்ததால் எனக்கு என்ன கிடைச்சது? 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பலிபீடத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தோடு நின்று விடவில்லை. அது பாத்திரத்திலே பிடிக்கப்பட்டு அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருகிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருகிறது. கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்படுகிறது. ஒரு நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்னை எங்க வர்றதுக்காக ரத்தத்தை சிந்தினார்னா சூரிய வெளிச்சத்திலேயே இருக்கிறதுக்கு இல்ல, குத்து விளக்கின் வெளிச்சத்திலும் இருப்பதற்கு அல்ல. அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள வரணுங்கிறது தான் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எங்க பிரவேசிப்பதற்கு? அப்போ ஒரு நாள்ல நான் வெளியே நின்றுட்டேன், காணியாட்சிக்கு புறமா இருந்தேன். அன்னைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்ன உடனே அங்க அழைப்பு கொடுக்கப்பட்டது, வாசல் திறந்தது. அங்கேயும் இயேசுதான். நிறைய பேர் அதுவும் இயேசு தானே, ஆமா இயேசு தான். அப்போ நீ பாவத்தில் இருந்த உன்னை தூக்கி எடுத்தாரு, இப்போ உன்னை உள்ள கொண்டு இருக்கிறாரு. எது வரைக்கும் கொண்டு வர்றதுக்குன்னா சகோதரரே நாம் சொல்லுங்க, சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. அப்போ அங்க என்ன வெளிச்சம்? நமக்கு எது வெளிச்சம் தேவை? இப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு எதுக்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு. ஆனா நமக்கு வெளிச்சம் என்ன வெளிச்சம் வேணும்? ரட்சிக்கப்பட்ட அவர் பரலோகத்துக்கு பிறகு இது போதாங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கேள்வி அதுதான். இருக்குங்களா பரலோகத்துக்கு போறது? எங்க வந்துருக்காங்க? பலிபீடத்துக்கு வந்தாச்சு. அங்க தினமும் பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. இங்கேயும் மானவேடிக்கை, அங்கேயும் மானவேடிக்கை, இங்கேயும் நிறைய விஷயங்கள், அங்கேயும் விஷயம். என்ன வித்தியாசம்? இங்க ஏசி இருந்தா அங்க ஏசி இல்லை, அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா வந்து கஷ்டமான தெரியல. பரவாயில்லையே, கிறிஸ்தவ மார்க்கம் நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம அங்கேயே இருக்கிறது அழைக்கலையா? அவர் தரன்னு இழுத்து கொண்டு எங்க விடுறாரு? நிறைய பேருக்கு எங்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா மகாபரிசுத்த ஸ்தலம். அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய சத்தத்தை நம்பி, அவரை மாத்திரம் பார்த்து, அவரை மாத்திரம் விசுவாசித்து, அவரை மாத்திரம் தரிசித்து, அவரோடு கூட நடக்கிறதுக்கு நமக்கு தடுமாற்றம் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இருக்காது. ஓ, இதுதான் பிரச்சனையா? கவனிங்க, தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இல்லை. அது என்ன, அங்க போனா அப்படி சொல்றாங்க, இங்க போனா அப்படி சொல்றாங்க. ஆமா, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிற்கிற உனக்கு டிவியில பாக்குற அந்த வேடிக்கை, அங்க எக்ஸிபிஷ், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கதான் செய்யும். ஆனா வர முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஆட்டம் ஆடலாம், வெளியே போய்க்கலாம். ஏன்னா வாசல் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அது கிருபை வாசல்ல தெரிகிறது இல்லை, அது உண்மைன்னு தெரிகிறது இல்லை. உள்ள வர்றதுக்கு தான் ஒரு வாசல், வெளியே போறது வாசல் வச்சானா அங்க பின்வாசல் இல்லை. அங்க என்ன வாசல் இல்லை? பின்வாசல். அப்ப ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறவனாக, எப்படி சூரிய வெளிச்சத்தில் பழகினா அடுத்தது அந்த குத்து விளக்கு வெளிச்சத்திலையும் பழகணும்.
அதுல பழகுங்க. நாம் கும்மிருட்டுல உட்கார்ந்து கர்த்தருடைய வெளிச்சத்திலையும் நாம் பழகணும். இப்ப அங்கிருந்து அங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தேவனுடைய குமாரனை தரிசிப்பதுதான் என்னுடைய மேன்மையான நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய திரும்பவும் எங்க வந்து இருக்க கூடாது. நம்ம ஆராதனைகள் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஆராதனையில எல்லாத்தையும் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு உள்ள விட்டுருக்கோம். எங்க மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு. சகோதரரே, நாம் எல்லாரும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இவர் அடுத்த நாள் காலையில் ஓடி போயிடுவாங்க, வெளியே போயிடுவார். திரும்ப அவருக்கு ஒரு பாசிட்டிவ் பிரேயர் போட்டு திரும்ப கூப்பிடுவார், வாயா 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 வாயா. இதேதான் நடக்குது. வருஷம் 364 ஊழியக்காரன் இதுதான் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுங்க, நம்ம கதை தானே. புரியுதா உங்களுக்கு? அப்போ எதுவுமே புரியலையா? அந்த ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அது மட்டும் போதும். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அங்கே காலி இல்லை. வசனம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யாருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க? என்ன விளக்கே இல்லை. நம்ம விளக்கு இல்லை, அவர் தான் விளக்கம். வெளிமணிக்கலாமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவர் நீதி உள்ளவர். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஸ்தாபித்த கூடாரத்தின் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பாடம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே நீங்கள் நிற்கிறீர்கள்? ஒருவேளை பிரகாரத்துக்கு வெளியே இருந்தீங்கன்னா உங்களை குறிச்சு வேதம் சொல்லுது, நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்பதான் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். வந்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசிப்பான், அவன் ரட்சிக்கப்படுவான். உள்ள வந்தாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே பலிகள் செலுத்தப்படுகிறதுனாலே உண்டாயிருக்கிற ஆர்வாரமும் ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் பெரிய துணியா இருக்குது. பாவங்களோடு வந்தவன் அங்கே பலியை செலுத்தின உடனே கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தாவே உடைய கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று தேவனோடு இருக்கிற உறவு பண்பட்ட உடனே, தேவனோடு உறவு ஏற்பட்ட உடனே அவன் தேவனை துதிக்கிறான், ஆராதிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவர் மூலமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆனால் அங்கே நிற்க அழைக்கவில்லை, உள்ளே அங்கே அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஜீவாத்மம் நானே. அங்கே ஜெபம், ஜெபதூபம், அங்கே தேவனை தேடுகிற ஒரு மனநிலைமை, சில ஆவிக்குரிய பயிற்சிகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அவரை நம்பி, அவரை புசித்து, அவரிலே பிழைத்து, அவரிலே பெருக சபையே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா அங்கேயும் ஒண்ணவில்லை. வருஷத்துல ஒரு தரம் மாத்திரம் உள்ளே பிரவேசிக்க கூட ஒரு கூடாரத்துக்குள்ள நாம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தை கழித்து புதிதும் ஜீவனமான வாசலை உண்டாக்கி இருக்கிறார்.
உள்ள அவரை நம்பி வாழலையா? உள்ள நீ சந்திக்கிற அந்த அனுபவங்களின் மேன்மையை வெளியே நிற்கிறவனுக்கு புரிய வைக்க முடியாதையா? உள்ள உட்கார்ந்து இருக்கிற நீ பாடுற பாட்டு என்ன? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் மரணமே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் மரணமே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமையாக இருந்த அவர்தான் துணை. இங்க யாரும் இல்லை உனக்கு வேற துணை. அங்கதான் சொல்றோம், வலது கையை பிடிச்சு நான் பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். கர்த்தர் சகாயம். ஆனா நமக்கு கண்ணு சில நேரத்துல எங்கதான் பாக்குதுன்னா, கூடாரத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிற மனுஷன் இப்படி வாழ்றானே, ஆனால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்பதை மறந்து விடுகிறோமே. உள்ளவன் வந்திருக்கிறான், அவருக்கு அங்கே சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறது, அங்கே இருக்கிற ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நடனம் சந்தோஷம் அந்த குதூகலிப்பு அதுவும் சில நேரத்தில் நம்மளை ஈர்க்கிறது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிற 4 கூட்ட மக்களுக்கு மத்தியிலே எல்லாரும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை தரிசிப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்தவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். வாழ்க்கையில வளர்ச்சியை தான் இவர்களை பின்னிட்டு இடரப்படுகிற எல்லா வஞ்சகங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். இன்றைக்கும் தேவனை தேடுகிறவர்களாக நன்மை செய்வர்களாக மாற்றப்பட்டிருக்கிற எந்த மனிதனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும்
மகாபரிசுத்த ஸ்தலத்தின் தேவனுடைய பிரசன்னத்தின் மேன்மையை அனுபவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. பிரகாரத்திற்குள்ளே வந்தவர்கள் அங்கே நின்று விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொண்டவர்களாக உண்மையை நம்பி பிழைத்து பெறுகிறவர்களாய் மாற கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உண்மையே தஞ்சமாக கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திற்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் எங்களுக்கு காண்பித்த அன்பை உணர்ந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது. எல்லா துதியும் கனமும் அறியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கற்றவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.